வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ஒரு பிக் அப்டேட்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது, இப்ப நான் சொல்லப் போற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளீனா லீடு பண்ண போகுது. அதாவது, ரோமன் ரெயின்ஸ் சர்வைவர் சீரிஸ்க்கு யாரோட சர்வைவர் சீரிஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய செத் ரோலின்ஸ் எப்போ WWE க்கு ரிட்டர்ன் ஆவாரு. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ்க்கு ரெசல்மனியா 42ல அவருக்கு என்ன மாரியான மேட்ச் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே விளக்கமா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா 100% கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட்டா நம்மளுடைய செத் ரோலின்ஸ் எப்ப WWE க்கு வருவார்ன்னு கேட்டா, இப்போ வரைக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸ் WWE க்கு வர மாரி எந்த விதமான பிளானுமே WWE கிட்ட இல்ல. இருந்துச்சு. ஆனாலும் அது எல்லாமே இன்ஜூரியால கொலாப்ஸ் ஆயிருச்சு. அதனால நம்முடைய செத் ரோலின்ஸ் WWE க்கு வர மாரி எந்த விதமான அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் வரல. ஆனாலும் இப்ப நம்முடைய செத் ரோலின்ஸ பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்டின்னு கேட்டா, நம்முடைய செத் ரோலின்ஸ் 7 மாதங்கள் WWE க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாரி இப்போ அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜூரி ஆயிருச்சு. அதாவது ஷோல்டர்ல இன்ஜூரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி. பட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இன்ஜூரிக்கு நம்முடைய செத் ரோலின்ஸ் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டாரு. இப்போ நம்முடைய செத் ரோலின்ஸ் மெடிக்கலி கிளியரா இல்ல. இப்போ வீட்ல ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் நம்முடைய செத் ரோலின்ஸ் இப்ப அடுத்த மந்த், அதாவது நவம்பர் மந்த் நடக்கப் போற சர்வைவர் சீரிஸ நம்மளுடைய செத் ரோலின்ஸ் மிஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ஜனவரி மந்த் நடக்கப் போற அந்த ராயல் ரம்பிள் மிஸ் பண்ண போறாரு. பிப்ரவரி மந்த் நடக்கப் போற அந்த எலிமினேஷன் சேம்பர், ஏப்ரல் மந்த் நடக்கப் போற ரெசல்மேனியா, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய செத் ரோலின்ஸ் மிஸ் பண்ண போறார். அதாவது 7 மாதங்கள் நம்முடைய செத் ரோலின்ஸ் வரமாட்டார் அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. இது ஒண்ணு. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சு. ஆனாலும் இப்போ நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருந்துச்சுல்ல, மிஷனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் இருந்துச்சு. அது பேர் மட்டும் தான் இருக்கு. அதுல இப்ப நம்மள ஆரம்பிச்ச நம்முடைய செத் ரோலின்ஸ் காலி பண்ணிட்டாங்க. பட் அது ஓகே. ஆனாலும் இப்போ நம்முடைய பால் ஹெமனோட டீம்லயே நம்ம வச்சுக்கலாம். அதாவது இப்ப நம்ம பால் ஹெமனோட டீம்ல நம்மளுடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்க கூட இன்னும் யாரெல்லாம் சேருவா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நம்முடைய WWE பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அதாவது சர்வைவர் சீரிஸ்ல ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு டீமுக்கு தான் சர்வைவர் சீரிஸ்ல மேட்ச் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அத நம்முடைய WWE இன்ன வரைக்கும் மாத்தல. ஆனாலும் நம்முடைய செத் ரோலின்ஸ் கூட யாரெல்லாம் இருப்பா? செத் ரோலின்ஸ் இல்ல. ஆனாலும் செத் ரோலின்ஸ்க்கு கீழ இருக்க நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடோட யாரெல்லாம் மோதுவாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடோட அந்த ஒரு டீம் அப்ல நம்மளுடைய ஆஸ்டன் தியரி சேருவாரு அப்படிங்கிற மாரி பட் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம நம்முடைய பிராக் லெஸ்னர் சேருவார் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இத விட இன்னொருத்தர் யார் அப்படின்னா, NXT-யோட சூப்பர் ஸ்டாரான ஒபாமா ஃபேமே சேருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அத பத்தி ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைசிஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், பிராக் லெஸ்னர், அதுக்கப்புறம் நம்முடைய ஆஸ்டன் தியரி இவங்கலாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் லாஸ்ட்டா ஒரு ஆள் சொன்னேன்ல, ஒபாமா ஃபேமே சேர்றதுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனா அவருக்கு பதிலா இன்னொரு சூப்பர் ஸ்டார் பட் சேருவார் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவரோட பேர நான் சொன்னேன் அப்படின்னா, பட் நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அது யாரு அப்படின்னு கேட்டா, வேற யாருமே கிடையாது. உங்களுடைய மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ தான். ஜே ஊசோ தான் நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல சேருவார். இல்ல. செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் சொல்றதுக்கு பதிலா, நம்மளுடைய பிரான் பிரேக்கரோட ஃபேக்ஷன்ல சேர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது சாத்தியமான்னு கேட்டா 100% இது கண்டிப்பா சாத்தியம். இது எப்படி அப்படிங்கிற இந்த ஒரு ஆங்கில நான் உங்களுக்கு கிளீனா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிர்றேன். அதாவது இப்போ நவம்பர் மந்த் 1ஆம் தேதி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்கப் போகுது. இதுல சிஎம் பங்க் நம்மளுடைய ஜே ஊசோவுக்கான வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மேட்ச் நடக்குது. இதில யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுவாங்க. ஆனாலும் இதில நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடோட அந்த ஒரு ஆங்கிள் இருக்கும். இவங்களோட ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் அந்த மேட்ச்க்கு இடையில இருந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரும், பிரான்சன் ரீடும் நம்மளுடைய ஜே ஊசோவ வின் பண்ண வைப்பாங்க. வின் பண்ண வச்சு நம்முடைய செத் ரோலின்ஸ அதாவது நம்முடைய ஜே ஊசோ நம்முடைய பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம் அப்ல கொண்டுட்டு போயிருவாங்க அப்படி மாரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப சர்வைவர் சீரிஸ்ல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிஎம் பங்க் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர போறாரு அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ஜே ஊசோவுக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. அதாவது நான் பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜே ஊசோவுக்கும், ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட எப்படி நம்முடைய ஜே ஊசோ சேருவாரு?
அதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இப்போ போயிட்டு இருக்குல்ல. அதனால இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம் அப்ல வந்து நம்முடைய ஜே உசோ வந்து சேர்ந்துருவாரு. இதோட நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன்டியோட உதவியோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க பீட் பண்ணி நம்மளுடைய ஜே உசோ வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம் அப்ல வந்து சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது அதிகமாக இருக்குது. நம்முடைய ஜே உசோ வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து போராடுவார். அதாவது நீ வந்து என்ன வந்து ஒண்ணுக்கும் உதவாதவன், நான் வந்து எதுவுமே இல்லாதவன் அப்படிங்கிற மாரி என்ன வந்து அதிகமா நீ ஹேட் பண்ண, என்ன எவ்வளோ விஷயங்கள் பண்ண ஆனாலும், இத மீறி வந்து நான் வந்து இந்த வேர்ல்டு டைட்டில வந்து நான் நிரூபிச்சுட்டேன். நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிறத வந்து நான் நிரூபிச்சுட்டேன். அதாவது இந்த ஃபேக்ஷன் தான் வந்து எனக்கு வந்து கை குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி, நான் வந்து இவங்க கூட இருந்து நான் அழிப்பேன்டா அப்படிங்கிற மாரி, நம்முடைய ஜே உசோ வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து அந்த சர்வைவர் சீரிஸ்ல வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணார். அதாவது டைட்டிலை வின் பண்ண போகிறப்ப செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனால அந்த ஒரு டைட்டிலே வந்து திரும்பி வின் பண்ணி லாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் திரும்ப வந்து என்னோட டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பறிச்சது யார் அப்படின்னா இதே நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன். அதனால் திரும்ப வந்து நான் அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஹெல்ப் வேணும். அதே மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஜே உசோவை பழி வாங்கணும் அப்படின்னா சிஎம் கூட ஒரு ஹெல்ப் வேணும்ல. அதனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சர்வே சீரிஸில் வந்து 2 பேருமே வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த ஒரு டீமில் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ஜிம்மி உசோ வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ ஜிம்மி உசோவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. நம்முடைய ஜே உசோ தான் வந்து ஒரு பகையாக இருக்க மாதிரி இருக்காங்க. அதனால் நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன்டியோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து நம்முடைய ஜே உசோவும், ஜிம்மி உசோ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீம் அப்லேயும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, சிஎம் பங்க், ஜிம்மி உசோ, அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஜாக்கப் பாட்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் இது தெரியல. ஆனால் ஜாக்கப் பாட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கிட்டு வந்து 5 பேர் ஆயிடுச்சு. அதேமாதிரி இங்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடு, இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர், அதுக்கப்புறம் ஆஸ்டன் தேரி, நம்முடைய ஜே உசோ இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்மாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா எதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா 42ல் வந்து டைட்டில் மேட்ச் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசர்வ் பண்ணுறாங்களாம். அதனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தான் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வந்து அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பிளானை மாற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஸ்டோரியில் இப்போ WWE ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் இருக்குது. இது நான் மேலேயா நீ கீழேயா, உனக்கு மேலே நான் எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறதுனால இந்த நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மினி ஈவெண்ட்டில் வந்து இவங்களுக்கான மேட்சை வச்சு இதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் இருக்க நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் வந்து உதவி பண்ணுற மாதிரியும், அதாவது நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு பகையை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்முடைய ஜே உசோ வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை வின் பண்ண வச்சு நீ வந்து எங்கள் கூட இரு, ரோமன் ரெயின்ஸ் நீ பழிவாங்க அப்படிங்கிற மாதிரி சர்வே சீரிஸில் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து என்னால் திரும்ப வந்து என்னோட வாய்ப்பு வந்து பறிபோயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரால் போராட முடியல அப்படிங்கிறப்ப சர்வே சீரிஸில் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணி அவரும் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் நம்முடைய ஜே உசோக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியில் வந்து எங்கே போய் பட் முடிய போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா 42ல் வந்து முடிய போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய ஜே உசோ வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து இப்போ நவம்பர் 1 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை கூட நம்முடைய ஜே உசோ தான் வந்து வின் பண்ணுவார். வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஆங்கிள் பார்த்தா கண்டிப்பாக பட் அதுவாக தான் தெரியுது. அது இல்லாமல் நம்முடைய பிரான் பிரேக்கரும், பிரான்சன் ரீடும் மட்டுமே தான் இப்போ இருக்காங்க. ஆனாலும் இவங்க கூட வந்து நம்முடைய ஆஸ்டன் தேரியா இருக்கட்டும், நம்மளுடைய பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஜே உசோலாம் வந்து இணையறதுக்கு வந்து 50% வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுதே தவிர அவர் இணைய மாட்டார் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆனால் இந்த ஒரு பஞ்சாயத்தை தான் நம்முடைய பிரான் பிரேக்கரும், பிரான்சன் ரீட் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு வேளை பட் சாட்டர்டே நைட் மினி ஈவெண்ட்டில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வின் பண்ணாலும் எந்த ஒரு யூசஸுமே கிடையாது. ஆனாலும் ஏன்னா WWE பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் இருக்குது. அதனால் அந்த மேட்ச்சை எடுத்துகிட்டு தான் செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால தான் அந்த ஒரு பிளேசஸை வந்து நிரப்பணும். ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய WWE வந்து பண்ண போகிறாங்க. அதாவது ஜே உசோக்கும் நம்முடைய
ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு வேர்ல்டு டைட்டிலை வந்து இப்போ வந்து நவம்பர் மந்த் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்லேயே வந்து அந்த டைட்டிலை வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்போ வந்து ரெசல்மனியா 42ல வந்து ஜே ஊசோ விசஸ் ஜிம்மி ஊசோ விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு வேர்ல்டு டைட்டில் மேட்ச், அதுவும் ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ போகிற ஒரு ஸ்டோரியில் அதாவது நம்முடைய செத்தோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால வந்து டோட்டல் பிளானுமே வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு. ஆனால் அதனால் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நடக்க போகிற அந்த வேர்ல்டு டைட்டில் தான் வந்து நம்முடைய அந்த ஒரு வார் கேமை வந்து தீர்மானிக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ரெசல்மனியா 42ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யார் கூட மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இது எல்லா ஸ்டோரியுமே வந்து ஒரே தான் லீட் பண்ணுறது. என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டால் இப்போ நவம்பர் மந்த் நடக்க போகிற இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் தான். இதில் யார் வின் பண்ண போகிறா, யார் தோக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஜே ஊசோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டோரிக்கலான ஒரு மூமெண்ட். பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஒரு விஷயங்கள வந்து 100% வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஒரு விஷயத்த வந்து எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.